ஒரு பாலினாமியல் இருக்கு t power 4 plus t power 3 plus t power 2 plus 1 அப்படின்னு ஒரு பாலினாமியல் இருக்கு. இதை வந்து f of x னு வச்சுக்கோம். இப்போ இந்த பாலினாமியலுக்கு கோஎஃபிஷியன்ட் எல்லாமே என்ன இருக்கு? 1 தானே இருக்கு. ஏன்னா கோஎஃபிஷியன்ட்ங்கிறது வந்து என்ன நம்பர் வேணாலும் வரலாம். √5 வரலாம், மைனஸ் வேல்யூ வரலாம். அப்ப 0 வந்தா என்ன ஆகும் அப்படின்னா, அப்ப 0 t power 4, 0 t power 3, 0 t power 2 plus 1. அப்ப எனக்கு இதோட மேக்ஸிமம் பவர் என்ன? பாலினாமியலுக்கு மேக்ஸிமம் பவர் என்ன டிஃபைன் பண்ண முடியாது. இதுல 0வால மல்டிப்ளை பண்ணல, இந்த டேர்ம் பிகம் 0, இந்த டேர்ம் பிகம் 0, இந்த டேர்ம் பிகம் 0. அப்ப கான்ஸ்டன்ட் மட்டும் தான் இங்க இருக்கும். இப்ப கான்ஸ்டன்ட் 0 போட்டீங்கன்னா f of x equal to 0 அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆயிடும்? The degree of 0 polynomial is not defined. The degree of 0 polynomial is not defined அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ரைட். இப்ப இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இதுல பிரசன்ட் ஆயிருக்கிறத பொறுத்து நம்ம அதுக்கு பேர் வைக்கலாமா? Understand about how many terms. When it is only one terms na, which is called monomial. அப்ப polynomial வந்து terms எத்தனை terms இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு terms இருந்துச்சுன்னா அத மோனோமியல்னு சொல்லலாம். மோனோமியல். அப்ப ஒரே ஒரு terms இருக்குதுன்னா பாருங்க, ஒரு கான்ஸ்டன்டா வரலாம். f of x is equal to 5. இது ஒரு கான்ஸ்டன்ட் தான். சரியா? மோனோமியல்னு சொல்லலாம். ஏன்னா ஒரே ஒரு 5 மட்டும் தானே இருக்கு. ஒருவேளை எப்படி இருக்குதுன்னா 6x plus 2, இதுல 2 டேர்ம்ஸ் இருக்கு. 3y plus 2x plus 5, இதுல 3 டேர்ம்ஸ் இருக்கு. அப்ப நமக்கு 2 இருந்துச்சுன்னா 2 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா பைனாமியல். அதே 3 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரைனாமியல். சரிங்களா? ஓகே. சோ வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட். ஒருவேளை இங்க வேரியபிளுக்கு பவர் 1 இருந்துச்சுன்னா, வேரியபிளுக்கு பவர் 1 வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? அத லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். பிகாஸ் அது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனை, கிராஃப்ல ஸ்ட்ரைட் லைனை கொடுக்கும். சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா இப்ப 4x plus 3 அப்படிங்கிறது f of x எடுத்துட்டோம்னா இது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன். சரியா? அப்ப பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு ஜெனரலா ஆக்சுவலா x² plus 4x plus 3 அப்படின்னு இருக்கு. இத g of x னு வச்சுக்கோங்க. அப்ப இது என்னது? இங்க மேக்ஸிமம் பவர் எவ்வளவுமா இருக்கு? 2 இருக்கு. அப்ப டிகிரி ஆஃப் பாலினாமியல் இதுல 2. ஏன்னா இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப டிகிரி ஆஃப் பாலினாமியல் இங்க 2 இருக்கதால சோ நம்ம எப்படி நம்ம இத கால் பண்ணலாம்னா, எப்படி நம்ம இத சொல்ல போறோம்னா, பேர் வச்சு சொல்ல போறோம்னா குவாட்ராட்டிக்னு சொல்லுவோம். பேர் என்ன சொல்லுவோம்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். சரிங்களா? அதுவே x³ plus 3x² plus 2 equal to 0. இங்க x பிரசன்ட் ஆகல, கியூப் வந்திருக்கு, 2 வந்திருக்கு. அப்படின்னா இது பாலினாமியல் தான், பாலினாமியல் ஈக்குவேஷன். இங்க 0 போடலனா it is equal to f of x or g of x இல்லாட்டி p of x அப்படினா எடுத்துக்கலாம். p of x 0 பண்ணனும்னா என்ன பண்ணலாம்? இதோட zeros கண்டுபிடிக்கிறது. find the zero p of x, value of polynomial. the value of polynomial இருக்குல, p of x ங்கிறது value of polynomial. the value of polynomial 0 க்கு ஈக்குவேட் பண்ணல என்ன பண்ண, ஒரு ஈக்குவேஷனை பார்த்து அது 0 கண்டுபிடிப்போம், ரூட்ஸ் கண்டுபிடிப்போம், பாலினாமியலோட ரூட்ஸ் கண்டுபிடிப்போம் வரப்போற இதுல. சரி, இது என்னது? மேக்ஸிமம் பவர் என்னப்பா இருக்கு இங்க? டிகிரி ஆஃப் பாலினாமியல் 3 தானா இங்க. சோ அதனால இத கியூபிக்னு சொல்லலாம். இந்த டேர்ம் என்னன்னு சொல்லலாம்? கியூபிக்னு சொல்லலாம். சரிங்களா? கியூபிக் பாலினாமியல் என்ன சொல்றோம்? கியூபிக் பாலினாமியல் சொல்லலாம். சரியா? அப்ப கியூபிக் பாலினாமியல் சொல்லலாம். அப்ப பாருங்க, இது என்னது? 6m³ minus √7
m plus 3 இது g of x னு வச்சுக்கோங்க. இது என்ன பாலினாமியல்? கியூபிக் பாலினாமியல். ஏன்? இங்க கியூப் இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப டிகிரி ஆஃப் மேக்ஸிமம் டிகிரி வந்து 3. இந்த டேர்ம்ல கொடுத்துருக்க டேர்ம்ல பாலினாமியல் கொடுத்துருக்க டேர்ம் மொத்தம் எத்தனை டேர்ம் கொடுத்துருக்காங்க? 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. 1 2 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதுல மேக்ஸிமம் டிகிரி வந்து 3 இருக்கு. அதனால இது கியூபிக் பாலினாமியல்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப கியூபிக் பாலினாமியல்னா மேக்ஸிமம் டிகிரி வந்து 3 இருக்கும். இது குவாட்ராட்டிக்னா மேக்ஸிமம் டிகிரி வந்து 2 இருக்கும். அதுவே லீனியர்னா 1 இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் அதோட வேரியபிளுக்கு பவர் அசைன் பண்றோம்ல, எக்ஸ்போனன்ஷியல், அது வந்து 1 இருக்கும். சரிங்களா? சரி, இப்ப இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப ரெண்டு பாலினாமியல் எப்படி ஆட் பண்றது பார்க்கலாமா? ரெண்டு பாலினாமியல் எப்படி ஆட் பண்ண போறீங்க? அடிஷன் ஆஃப் பாலினாமியல். இப்ப ஒரு பாலினாமியல் f of x கொடுத்திருக்காங்க, இன்னொரு பாலினாமியல் g of x கொடுத்திருக்காங்க. ரெண்டையும் ஆட் பண்ணணுமா? ஒரு பேச்சுக்கு f of x என்ன கொடுத்திருக்காங்க? பாலினாமியல் 4x² minus 5x plus 4x³ plus 7. g of x என்ன கொடுத்திருக்காங்க? 2x minus 5x³ plus 3x² minus 1. ஸோ இது ரெண்டும் கொடுத்திருக்காங்க. f of x, g of x கொடுத்திருக்காங்க. ரெண்டையும் நான் என்ன பண்ண போறேன்? பாலினாமியல ஆட் பண்ண போறேன். அடிஷன் ஆஃப் பாலினாமியல்னா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணலாமா? ரைட். அப்ப f எப்படி எழுதிக்கலாம்? f of x plus g of x எழுதலாமா? எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டு எல்லாமே இது f of x என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே எழுத போறேன். பாருங்க, f of x என்ன கொடுத்திருக்காங்க? 4x² minus 5x. இதை நம்ம ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாமா? ஏன்னா அப்பதான் நம்மளால ஈஸியா கணக்கு போட முடியும். இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம். 4x³ ஆர்டர் எது பெருசா இருக்கும், டிகிரி எது பெருசா இருக்கோ ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அடுத்தது 4x², அடுத்தது மைனஸ் 5x, அடுத்தது ஒரு கான்ஸ்டன்ட். சரிங்களா? ஃபுல் பிராக்கெட் போட்டு பிளஸ் போட்டு அதோட கண்டினியூஸா எழுதணும். சரிங்களா? அதோட கண்டினியூஸா அடுத்தது எழுதிக்கலாம். அடுத்து என்ன இருக்கு? 2x மைனஸ், இதையும் நம்ம ஆர்டர்ல எழுதணும். ஆர்டர் எழுதலாமா? என்ன இருக்கு? மைனஸ் 5x³, அடுத்தது பிளஸ் 3x², அடுத்தது பிளஸ் 2x, அடுத்தது மைனஸ் 1. இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நான் என்ன பண்ண போறேன்? இதையும் கம்பேர் பண்றேன். என்ன வரும்? இங்க மைனஸ் 5x³, இங்க பிளஸ் 4x³. ரெண்டுமே சேம் பேட்டர்ன், டிஃபரண்ட் சைனா இருக்கு. அதனால சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் சைனை புட் பண்ணணும், மைனஸ் x³. சரிங்களா? அடுத்தது இங்கேயும் x², இங்கேயும் x². இங்க ரெண்டுமே சேம் சைனா இருக்கு. ஆட் அண்ட் புட் த சேம் சைன். அப்ப 4 plus 3 7, 7x². சரியா? அடுத்தது இந்த பேட்டர்னும் ஈக்குவல் சேமா இருக்கு. ஆனா டிஃபரண்ட் சைன். இங்க மைனஸ் 5 இருக்கு, இங்க பிளஸ் 2 இருக்கு. அதனால சப்ராக்ட் அண்ட் புட் த கிரேட்டர் சைன். எவ்வளவு வரும்? மைனஸ் 3x வரும். சரிங்களா? அடுத்தது இங்க பிளஸ் 7, இங்க மைனஸ் 1. ரெண்டையும் டிஃபரண்ட் சைனா இருக்கு. அப்ப சப்ராக்ட் அண்ட் புட் த கிரேட்டர் சைன், பிளஸ் 6. அப்ப இதுதான் என்னது? சம் ஆஃப் பாலினாமியல். ஆன்சர் புரியுதா? சரி, அடுத்து என்ன நமக்கு தெரிய போகுது? பாலினாமியல சப்ராக்ட் பண்ணலாமா? ரெண்டு பாலினாமியல சப்ராக்ட் பண்ணலாமா? ரெண்டு பாலினாமியல் கொடுத்தாங்கன்னா சப்ராக்ட் பண்ணலாமா? ரைட். 4x³ minus 2x² plus √2x plus 5 அப்படின்னு. இது வந்து f of x னு வச்சுக்கோங்க. g of x வந்து √5x³ minus 2x² plus 4x minus 4 அப்படின்னு.
அப்ப இதுல இருந்து f of x மைனஸ் g of x கேக்குறாங்க. அப்ப என்ன பண்றோம்? சப்ராக்ஷன் பண்றோம். இப்ப சப்ராக்ஷன் ஆஃப் பாலினாமியல். இப்ப டாபிக் என்னது? என்ன பண்ண போறோம்? சப்ராக்ஷன். சாரி, என்ன பண்றோம்? சப்ராக்ட் பண்றோம். சரிங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? எழுதிக்கலாமா? f of x என்ன இருக்கு? g of x என்ன இருக்கு? எழுதலாம். f of x வந்து 4x cube. இதுக்கு வந்து minus root 5x cube. ரெண்டு சேம் பேட்டர்ன் தானே, ஏன்னா மைனஸ் பண்ணி எழுதணும்ல. அதுக்கப்புறமேட்டு அடுத்த டேர்ம் மைனஸ் 2x ஸ்கொயர். இங்க மைனஸால மல்டிப்ளை பண்ணிடு, எல்லாமே மைனஸால மல்டிப்ளை பண்ணிடு. சரிங்களா? இங்க மைனஸ், இங்க மைனஸ், இங்க மைனஸ், இங்க மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் தானே, பிளஸ் 2x ஸ்கொயர். தம்பி இதை அப்படியே எழுதியிருக்கேன், இதை அப்படியே எழுதியிருக்கேன். இங்க மைனஸ் போட்டு எழுதியிருக்கேன். ஏன்னா f of x ல வந்து g of x மைனஸ் பண்றோம், அதனால மைனஸ் போட்டு எழுதியிருக்கேன். ஒரே பேட்டர்ன் தான் பண்றேன். அடுத்த பேட்டர்ன் ஸ்கொயர் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டேன். இந்த பேட்டர்னை அப்படியே ஆஸ் இட் இஸ் எழுதிட்டேன். இங்க மைனஸ் பண்றதுனால, சப்ராக்ட் பண்றதுனால மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் போட்டுட்டேன். ரைட். அடுத்தது இத அப்படியே எழுதிட்டேன், ரூட் 2x. இங்க மைனஸ் பண்ணி எழுதணும், அதனால மைனஸ் 4x பிளஸ் 4x மைனஸ் 4x போட்டிருக்கேப்பா. இங்க பாருங்க, ரூட் 5 அப்படியே இருக்கு, இங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 4. சரிங்களா? என்ன பண்ணிருக்கோம்? இதுல இருந்து மைனஸ் இது, இது ஃபுல்லா மைனஸ் இது f of x மைனஸ் g of x. அப்ப இந்த மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணா சைன் மாறும்ல. அப்புறம் நான் அதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுவோம்? சேம் பேட்டர்ன்ஸா பக்கத்து பக்கத்துல எழுதுவோம்ல, அதே மாதிரி ஒரே ஸ்டெப்ல நான் போட்டுட்டேன். ஆல்ரெடி முன்னாடி உங்களுக்கு தெரியறனால. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஆக்சுவலா இதுல ரெண்டுலயும் எக்ஸ் கியூப் வெளியே இருக்கு, எக்ஸ் கியூப் காமனா இருக்கு. ஏன்னா இங்க வந்து ரூட் 5, இங்க 4. என்ன அல்ஜிப்ரா பண்ண முடியாது. ரூட் 5 4ஐயும் நம்ம சப்ராக்ட் பண்ண முடியுமா? ரூட் 5ஓட வேல்யூ தெரிஞ்சாதான் பண்ண முடியும். அதனால நான் என்ன பண்ண போறேன்? காமன் ஃபேக்டர் எடுத்துக்க போறேன். இப்போ 4 மைனஸ் ரூட் 5 ஆஃப் எக்ஸ் கியூப்னு எழுதலாம். சரிங்களா? இங்க பாருங்க, மைனஸ் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். சரியா? அப்ப அடுத்த டைம் என்ன? இங்க பிளஸ் இருக்கு, பிளஸ் போட்டுக்கோ. இங்க என்ன இருக்கு? இங்க ரூட் 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. என்ன பண்ண முடியாது? சப்ராக்ட் பண்ண முடியாது. ரூட் 2ஓட வேல்யூ தெரியணும். சரி, ரைட்டு. நான் என்ன பண்ணலாம்? எக்ஸை காமன் எடுத்துக்கலாம், ரிமைனிங் உள்ள வச்சுக்கலாம். ரூட் 2 மைனஸ் 4 ஆஃப் எக்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு இங்க என்ன இருக்கு? கான்ஸ்டன்ட் அப்படியே பிராக்கெட்ல போட்டு எழுதிக்கிறேன், ரூட் 5 பிளஸ் 4. ஸோ அப்ப இதுதான் ஆன்சர். அப்ப ரெண்டையும் பாலினாமியல கொடுத்துருக்க கிவன் பாலினாமியல சப்ராக்ட் பண்ணியிருக்கோம், ஆன்சர் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்தது மல்டிப்ளை பண்ணலாமா? இப்ப சப்ராக்ஷன் பண்ண தெரிஞ்சாச்சு, ஆட் பண்றது தெரிஞ்சாச்சு, மல்டிப்ளை பண்ணது இப்ப பண்ண போறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணது என்ன? 2x ஸ்கொயர் பிளஸ் 3y இன்டூ 3x பிளஸ் 2y பிளஸ் 4z. இப்போ நம்ம இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். இது f of x, இது g of x. f of x g of x மல்டிப்ளை பண்ணி என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து f of x, இது வந்து g of x வச்சு. இப்போ மல்டிப்ளை பண்ணணும்னா நான் என்ன பண்ண போறேன்? ஒவ்வொரு டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்ம், இதுல ரெண்டு டேர்ம் இருக்குல்ல, இந்த ஒரு டேர்ம் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் இதை, அதுக்கப்புறமாட்டு இதோட, அதுக்கப்புறமாயிட்டு இதோட மல்டிப்ளை பண்ணணும். அப்புறமா பிளஸ் போட்டுக்கணும், போட்டுட்டு பிளஸ் போட்டுட்டு இதோட, அதுக்கப்புறம் இதோட, அப்புறம் இதோட மல்டிப்ளை பண்ணலாமா? இதான் ரூல்ஸ். சரி, இதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 2x ஸ்கொயர் என்ன பண்றோம்? 3x ஓட மல்டிப்ளை பண்றோம், 3x. ஓகே. அடுத்தது இங்கேயும் பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ் இருக்கு, பிளஸ் தான். 2x ஸ்கொயர், இங்க 2y. அப்ப இதை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை, இதையும் பண்ணியாச்சு, இதையும் பண்றோம், பண்ணி எழுதியாச்சு. அடுத்தது இங்க பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ் இருக்கு, பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ். அப்ப இங்க என்ன இருக்கு? 2x ஸ்கொயர். இங்க என்ன இருக்கு? 4z. சரியா? இப்போ ஒரு இது முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சிருக்கு? ஆக்சுவலா நம்ம என்ன முடிஞ்சிருக்குன்னா
இந்த 2x ஸ்கொயர்டு இருக்கு இல்லையா, அதை நம்ம இதோட மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். 3x plus 2y plus 4z. இதைத்தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். சரியா, இந்த 2x இதோட ஒர்க்கை மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். அடுத்தது இங்க பிளஸ் தானே போட்டிருக்கு, அந்த பிளஸ் சைனை இங்க போட்டுக்கோ, போட்டுட்டு கண்டினியூ பண்ணுவோம். என்ன பண்ணணும், இந்த 3y இருக்கு இல்லையா, 3y இதோட மல்டிப்ளை பண்ணு. 3y என்ன பண்ண போறேன், 3x plus 2y plus 4z ஒவ்வொன்னோட மல்டிப்ளை பண்ணி எழுதணும். எழுதலாமா, எப்படி எழுதலாம் பாருங்க. 3y எதோட மல்டிப்ளை பண்றேன், 3x ஓட மல்டிப்ளை பண்றேன். 3yக்கு என்ன இருக்கு, பாசிட்டிவ் தானே, இங்க 3xும் பாசிட்டிவ் தானே, அப்ப பாசிட்டிவ் தான் இங்க வரும். அதனால தான் இங்க பிளஸ் தான் வந்து 3y அப்புறம் 3x ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அடுத்தது இங்க என்ன இருக்கு, பாசிட்டிவ் தான் இருக்கு, இங்கேயும் பாசிட்டிவ் தான் இருக்கு. அப்ப இங்க பாசிட்டிவ் 3y into 2y, 3y into 2y. அடுத்தது என்ன, இங்கேயும் பாசிட்டிவ் தான் இருக்கு, இங்கேயும் பாசிட்டிவ் தான் இருக்கு. அப்ப இங்கேயும் பாசிட்டிவ் தான் வரும், என்ன மல்டிப்ளை பண்ண. சரியா, நல்லவனும் அடிச்சுக்கிட்டா நல்லது தான் நடக்கும், கெட்டவன் அடிச்சுக்கிட்டாலும் நல்லது தான் நடக்கும். கெட்டவன் நல்லவனும் ஃப்ரெண்டானா அது கெட்டது தான் நடக்கும். கெட்டவன் நல்லவனு ஃப்ரெண்டானா கெட்டது, நல்லவன் சேர்ந்தா நல்லது தான் நடக்கும். கெட்டவன் நடத்தா கெட்டவன் அடிச்சுட்டு நல்லது தான் நடக்கும். ரெண்டு கெட்டவன் சேர்ந்தானா அடிச்சுட்டு நல்லது தான் நடக்கும். நல்லவனு கெட்டவனு சேர்ந்தாதான் கெட்டது நடக்கும். ஏன்னா கெட்டவன் கெடுத்துருவான் நல்லவனை. சரியா, நல்லவன் வந்து கெட்டவனை திருத்துறது கஷ்டம். சரியா, ஓகே. அப்ப பெருக்கல் இது வந்து மல்டிப்ளை ரூல் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்ப பாருங்க, இங்க 3y என்ன பண்ணணும், 4z 3y பாருங்க, இங்க 3y இருக்குல்ல, 3y இங்க பாசிட்டிவ் தான் இருக்கு, இங்கேயும் பாசிட்டிவ் தான் இருக்கு, அதனால பாசிட்டிவ் போட்டிருக்கேன். 3y எதோட மல்டிப்ளை பண்றேன், 4z. சரிப்பா, ரொம்ப லென்த்தியா இருக்குன்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆசையாவும் இருக்கும் இந்த சம் எல்லாம் போறதுக்கு. ஒன்ஸ் நீங்க மேக்ஸ்ல இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஆசையா இருக்கும். தப்பு ஒரு டீச்சர் இது மைனஸ் விட்டுருக்கீங்க சார், பிளஸ் விட்டுருக்கீங்க, ஈஸியா சொல்லலாம். சரியா, இது வந்து லோயர் லெவல் சம்ஸ் தான், பெருசா நம்ம பண்றதுல லோயர் லெவல் சம்ஸ். ஆனா நம்ம கிரேட் ஹையர் செகண்டரியில வந்து எல்லாத்துக்கும் புரியறதுல காரணம் என்ன, லோயர் லெவல்ல பெட்டரா இருக்கணும், அப்பதான் ஹையர் செகண்டரி போடும். பாருங்க, 2 3 சார் எவ்வளவு, 6. எக்ஸ் ஸ்கொயர்டையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் கியூப். சரியா, அடுத்தது என்ன, இங்க பிளஸ் இருக்கா, பிளஸ் போட்டுக்கோ. 2 2 சார் என்ன, 4. எக்ஸ் ஸ்கொயர்டையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ண முடியுமா, இங்க எக்ஸ் ஸ்கொயர்டையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் கியூப் போட்டோம். இங்க எக்ஸ் ஸ்கொயர்டையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ண முடியாது, அதனால எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு போட்டோம். அடுத்தது என்ன இருக்கு, பிளஸ் இருக்கா, பிளஸ். 2 4 மல்டிப்ளை பண்ண என்ன, 8. அடுத்தது என்ன, எக்ஸ் ஸ்கொயர்டையும் இசட்டையும் மல்டிப்ளை பண்ண முடியாது, அதனால அப்படியே போட்டோம். அடுத்தது அப்படியே ஒரு பாரு, என்ன இருக்கு, இங்க பிளஸ் தானே இருக்கு, பிளஸ். 3 3 மல்டிப்ளை பண்ண என்ன, 9. y x மல்டிப்ளை பண்ணா xy yx எது வேணாலும் வச்சுக்கோ. அடுத்தது இந்த டேர்ம் என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு. 3 2 மல்டிப்ளை பண்ணா என்ன, 6. y மல்டிப்ளை பண்ணா y ஸ்கொயர். அடுத்து என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு. 3 4 மல்டிப்ளை பண்ணா என்ன, 3 4s are 12. yz மல்டிப்ளை பண்ணா yz. அவ்வளவுதான் சார், கண்டுபிடிச்சாச்சு சார். மல்டிப்ளை பண்ணி இதுக்கு மேல நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், இதை நம்ம ஈக்குவல் டுல f of x into g of x, so equal to this much answer. சரியா, இப்படிதான் சிம்பிளா என்ன பண்ணிருக்கோம், பாலினாமியலை மல்டிப்ளை பண்ணிருக்கோம்.